to one and all. I have not prepared any special speech for this particular event because I wanted each and every word to come out of the bottom of my heart. I do write a lot of poems, so I assume I'm very good with words. Why Zero Women Honor Awards? Well, I personally believe that this particular question was asked to me in Femina Miss India when I participated. I became third runner-up. I won third runner-up title at that time. My question was, why ladies and gentlemen and not gentlemen and ladies? And my answer was, because we are the best creation of God. So I truly believe in that. I believe that we can achieve many, we can have many achievements if our society, if our family supports us. Because as women, we are sentimental beings, and our family means everything to us. We can multitask, we can have great success in life, but our family is everything to us. We do what not for our family. We can go to the moon, we can even bring moon to the earth, I believe. That is what women power, that is what Nari Shakti is all about. And I'm deeply honored to have each and every one of you who are not only going to receive the award, but who are also going to present the award. Because in my eyes, each and every one of you is very special being, and I feel extremely and absolutely privileged to be in your gracious presence. Thank you so much for coming here. Thank you, and I really do hope you enjoy this event, because each and every dignitary here is very special. So please enjoy. Have a great evening. Thank you so much. Nandri.
ஸோ இன்னைக்கு நம்ம ஜீரோ உமன் ஹானர்ஸ் 2026 எடிஷன் 1 அவார்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் கொடுக்க போகிற அவார்ட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அவார்ட். லைக் நம்ம மக்கள் மனிதர்களாக பிறந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆசைகள் இருக்கும், பேராசைகள் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம லைஃப்பில் ஹானஸ்டாக நேர்மையாக வாழ்கிறோமா அப்படின்றது தான் ஒரு பெரிய விஷயம். ஸோ ரீசெண்டாக அந்த ஹானஸ்டிக்காகவே அவங்கள வந்து நிறையா பேர் வந்து பயங்கரமாக வந்து பாராட்டினாங்க. சின்ன விஷயம் அவங்க பண்ணலைங்க. இந்த தருணத்தில் இந்த காலகட்டத்தில் 45 சவரன் நகை அப்படின்றது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. அது அவங்க கையில் கிடச்சி உண்மையான ஓனர்கிட்ட கொண்டு போய் அதை சேர்த்துருக்காங்க. அந்த குடும்பமே அவங்களுக்காக பெரிய நன்றி கடன் பட்டிருந்தாங்க. ஸோ எஸ், நான் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜீரோ உமன் ஆஃப் த இயர் அவார்ட் கோஸ் டு நம்மளுடைய ஃபேவரட் பத்மா அவர்கள். ஸோ ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் பத்மா அக்கா ஆன் டு தி ஸ்டேஜ். And also பத்மாக்கோட ஹஸ்பண்ட் அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கிறோம். So please come and join us on the stage, sir. அக்கா வணக்கம், பெரிய பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். கடைசியாக இந்த அவார்ட் ஷோ மூலியமாக உங்களை பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் தான் இன்னைக்கு ஜீரோ உமன் ஆஃப் த இயர் அவார்டு வந்து வாங்கியிருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த அவார்டை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணதுக்கு. உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குக்கா சொல்லுங்கள். நேர்மை வந்து நம்ம லைஃப்பில் நிறைய விஷயம் கொண்டு வரும் அப்படின்லாம் வந்து நாங்கள் ரீல்ஸ்லலாம் பார்ப்போம். இந்த காலத்தில் நேர்மையாக இருந்தால் என்னடா நடக்க போகுது அப்படின்லாம் நாங்கள் யோசிப்போம். ஆனால் நேர்மையாக இருந்தால் நிறைய விஷயம் நடக்கும்னு நீங்கள் பெரிய எக்ஸாம்பிளாக இருந்து எங்களுக்கு காட்டியிருக்கீங்க. நீங்கள் சில வார்த்தைகள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க இந்த அவார்டு வாங்குறதுல? இந்த அவார்டு வாங்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
அதிலும் இந்த நமிதா மேடம் கூப்பிட்டு அவங்க கையால் வாங்குறது இந்த அம்மாவை நான் வாரம் பார்ப்பேன் கோயிலில். எந்த கோயிலுக்கு மேம் போவீங்க? கோயிலுக்கு வருவாங்க. அவங்க போகும்போது காரில் வெளியே தான் நிற்பேன், நான் பார்த்துட்டு இருப்பேன். இப்போ அவங்க கையை பிடிச்சிருக்குன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இந்த அவார்டு வாங்குறதுல எனக்கு. இவ்வளோ நாள் வந்து நிறைய பேர் கூப்பிட்டு அவார்ட்லாம் கொடுத்தாங்களக்கா, இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? நீங்கள் இந்த மாதிரிலாம் நடக்கும், நம்ம போய் ஏதாவது கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஏதாவது வரும், அப்போலாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இல்லை தானே, கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டேங்க. கண்டிப்பாக கிடையாதும்மா, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடலாம் இல்லை. திடீர்னு கிடைக்கிற இது ஒரு பொக்கிஷம் மாதிரி. உங்களோட ஹானஸ்டிக்கு தான்க்கா இவ்வளோ விஷயம் கிடைச்சிருக்கு, அதுதான்க்கா, வேறு எதுவுமே கிடையாது. அண்ட் அந்த கள்ளக்கபடம் இல்லாத உங்களுடைய அந்த சிரிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப அழகாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த அவார்டை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணதில். சார் அதை சொல்கிறேன், நான் கேட்குறக்கு முன்னாடியே நன்றிங்களே சார். இல்லை, ஒவ்வொரு பெண்ணோட சக்ஸஸ் பின்னாடி ஒரு ஆண் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சார். உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்கள் மனைவி வந்து ஒரு அவார்டு வாங்குறாங்க, எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, பழைய மொழி எப்படி சொல்லுவாங்கன்னாக்கா, ஒரு ஆண் பின்னாடி ஒரு பெண் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் திருத்திட்டோம் சார். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் பின்னாடி ஒரு கணவராக நான் இருக்குது ஒரு இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு கூட ஒரு நிகழ்வு நடந்தது ஒரு கொரோனா காலகட்டத்தில். அப்போ கூட எனக்கு இந்த அளவுக்குலாம் பாராட்டு கிடைக்கல. கமிஷனர் அவளுக்கு அவார்டு வாங்கியிருக்கேன். ஆனால் ஒரு பெண்கள் தினத்தில் இந்த அம்மாவை வந்து இவ்வளோ பேர் பாராட்டுறீங்க, ரொம்ப இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி கூட சென்ட் தாமஸ் காலேஜில் வந்து இதில் கூப்பிட்டுருந்தாங்க, காலைல அங்கே போயிட்டு தான் வரோம் நாங்கள். அங்கேயும் பெண்கள் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க, ரொம்ப வாழ்த்துனாங்க இந்த அம்மாவை. பெண்கள் தினத்துக்கு இந்த அம்மா சார்பாக, அந்த தூய்மை பணியாளர் சார்பாகவும் இந்த அம்மா சார்பாக எல்லார் பெண்களுக்கும் நாங்களும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம் சார். நீங்கள் பண்ணதுக்கு எதுவும் நடக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க சார், உங்களுக்காகவும் சேர்த்து தான் மேம் வந்து அவார்டு வாங்கிட்டு இருக்காங்க. பெருமையாக இருக்குது. சூப்பர் சார், ரொம்ப ஹாப்பி. இதுக்கே பெருமை இது, எங்கள் தெருவுக்கே பெருமை இது. என்ன கேட்டேன், ஊரில் தான் சொல்கிறாங்க, இந்தியாவுக்கே பெருமை, இந்தியாவுக்கே பெருமை. அந்த மாதிரி வந்து நம்ம பண்ண செயல். அதெல்லாம் காரணம் வந்து நீங்கள் எல்லாரும் தான். இந்த மாதிரி ஊடகங்கள், இந்த மாதிரி பாராட்டுற மனசு உள்ளவங்க, இவங்களாம் தான் இந்த வந்து பெருசாக கொண்டுட்டு போயிட்டீங்க. பெரிய லெவலில் பேச போடுறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம். உங்கள் எல்லாருக்குமே நன்றி. ஓகே சார். சார், நீங்கள் மேம் கிட்ட என்னைக்காவது லவ் யூலாம் சொல்லியிருக்கீங்களா சார்? இல்லை, இது வரைக்கும் சொன்னதில்லை, நடந்து போச்சு. என்னன்னா உங்களுக்கு நான் உங்களுக்கு டைரக்ட் பண்ணுறேன் சார். அவங்கள திரும்பிக்கோங்க சார், அவங்கள நேராக பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறத மட்டும் கேட்டு சொல்லிடணும் சார், அவ்வளோதான். ஓகேவா? ஹே பத்மா, நான் இதை சொல்லி ஆகணும். நீ அவ்வளோ அழகு, உன்னோட அழகா. அவங்கள பார்த்து சொல்லுங்க சார், என்ன பார்த்து சொல்ல தப்பாயிரும், அவங்கள பார்த்து சொல்லுங்க. அவங்கள பார்க்க இல்லைங்களா? ஏ பத்மா, நான் இதை சொல்லி ஆகணும். நீ அவ்வளோ அழகு, உன்னை விட அழகா. யாரையும் பார்த்ததில்ல. அண்ட் மேட்லிங் லவ் வித் யூ. ஓகே சார், லவ் வரலனா லவ் ஹார்ட்டுக்குள்ளே இருக்கு, அதைச்சிக்கோ நம்ம. இல்லை, இதை நான் ரொம்ப காலமாக சொல்லணும்னு நினச்சேன், அதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. அதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கீங்க, அது ரொம்ப நன்றி சார். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஊரில் இருக்க எல்லாரோட காதில் சேர்த்து வச்சா தன்னோட காதல் தானாக வளரும்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ வரைக்கும் சிங்கிளாக தான் சார் இருக்கேன். உங்கள் ஆசீர்வாதத்தில் தான் நடக்குதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ ஸோ மச் பத்மாக்கா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் ஆன் டு தி ஸ்டேஜ். ரொம்ப நன்றி வந்ததுக்கு. I request the dignitaries to please join us on the stage. So next award is a very very important award அப்படின்னு சொல்லலாம். கேர்ள், ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுத்தலாம். மேம், உங்க எல்லாருக்குமே சேர்ந்து உங்களுக்காக பிரசன்ட் பண்ண போறாங்க மேம்.
மோட்டிவேஷனாக நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க. எனக்கு உங்களை ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, ஒரு நெகட்டிவிட்டியை கூட வாங்கிட்டு அதை பாசிட்டிவாக எல்லாருக்கும் கொடுப்பீங்கக்கா. அந்த ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம அவார்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க, அதை பற்றி சில வார்த்தைகள். மிக்க மகிழ்ச்சி. இங்கே சொன்ன மாதிரி எல்லா துறையை சார்ந்தவர்களும் தனித்தனியாக பேரை சொல்ல ஆசை. தமிழ்நாட்டில் நம்ம மலேசியாவிலேருந்து எல்லா டாக்டர்ஸு, இண்டஸ்ட்ரியலிஸ்ட், சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி, ஃபீமேல் இண்டஸ்ட்ரி, military. So I wanted to specially mention about military because great salute to you, sir. And really ரொம்ப சந்தோஷம். நாங்கள் நிறைய இடத்துல அவார்டு கொடுத்து தான் பழக்கம். எனக்கு அவார்டு கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா நாங்கள் கொடுக்கறதுக்கு தான் எங்களை கூப்பிடுவாங்க, வாங்கிறதுக்கு கூப்பிடுறதில்லை. அதனால் ஒவ்வொரு நாளும் சேவையை தான் நாங்கள் அவார்டாக எடுத்துக்கிறோம். அதனால் நீங்கள் சொன்னீங்க பாசிட்டிவாக நெகட்டிவையும் பாசிட்டிவாக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் மெடிக்கல் காலேஜில் ஃபஸ்ட் இயர் சேர்ந்த உடனே நறுக்கு கவிதைகள் அப்படின்னு படிக்க சொன்னாங்க. நான் சொன்னேன் பி பாசிட்டிவ் பிகாஸ் மை பிளட் குரூப் இஸ் பி பாசிட்டிவ். ஸோ அதனால் அதை பாசிட்டிவாக நான் பார்த்துட்டோன்னா எதுவுமே நெகட்டிவ் கிடையாது. ஐ ஆல்வேஸ் சே டோன்ட் காம்ப்ரமைஸ் யுவர் ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் ஃபார் எனி திங். பி ஹெல்த்தி, பி ஹாப்பி, தென் யூ கேன் அச்சீவ் கிரேட்டர் திங்ஸ். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப சந்தோஷம். அக்கா, ஒரே ஒரு கேள்வி மட்டும்க்கா. பெண்கள் இந்த விஷயத்தை மட்டும் என்றைக்குமே விட்டுறக்கூடாது அப்படின்னா அது என்ன விஷயம் சொல்லுவீங்க? தைரியம், துணிச்சல். துணிச்சல் இருந்தால் எல்லாத்தையும் நம்ம தவிடு பொடியாக ஆக்கிடலாம். அதனால தான் நான் அடிக்கடி எனக்கு ஒரு பத்திரிகையில் தடைகளை தாண்டிய தலைமைன்னு ஒரு பேர் கொடுத்தாங்க. நான் சொன்னேன் தாண்டினா கூட அந்த தடை அப்படியே இருக்கும். தடைகளை தகர்த்த தலைமை, தகர்த்துடுங்க எல்லாத்தையும். ஸோ நமக்கு துணிச்சல் மட்டும் இருந்திருந்துன்னா எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிரும். அதனால் பெண்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் அந்த தைரியம் தான் இருக்கணும். அதனால் துணிந்து நில், அதுக்கப்புறம் எல்லாமே நமக்கு தானாக கிடைச்சிவிடும். தேங்க்யூ அக்கா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். Is very, very special to me because she was my first voice in my first ever movie in Malayalam, and if she hadn't done that, I wouldn't have had the career that I have. So I'm always indebted to you. Thank you so much, Chechi. பாருங்க மேம்.
ஸ்பெஷல் அவார்ட் ஃபங்க்ஷன் நீங்கள் வந்திருக்கீங்க. Dear friends, it's such a beautiful and memorable moment, and because Women's Day is coming close by and all the women are here being achieved in their own way with a very hard work and with a, what to say, every step what we as women have taken is for the younger generation to follow. So I always tell women have to be very strong, whatever it might be. Don't ever feel low, always take a step ahead. Tomorrow is always a shining day. Thank you. And also regarding Veera, he has been a wonderful younger brother to me. He keeps calling me for any advice, and I wish him all the best, and I wish this to be another golden jubilee function. Thank you, Ma. Share a few words with this. Yeah, please. நீங்களும் கண்டிப்பா. Yeah. I mean, I think it's a great initiative because I am such a girl's girl. I love being around women. I love being around my girls all the time, complimenting them, seeing them grow, even especially in my group because we're all just girls. We all have our own journeys. It's such a lovely initiative that I see so many women out here in their beautiful saris, beautiful outfits, just draped coming onto the stage and receiving the award. It's such a beautiful thing that this award is doing. Thank you so much, Veera sir, for all this. Thank you so much. Thank you so much for joining. Thank you. கண்டிப்பாக நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் பேசணும்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சில வார்த்தைகள். Happy Women's Day. To see your growth also really proud to see. Like I've been almost 10 plus years in the industry. Yeah, thank you so much for honoring. Thanks for having me here, and very grateful to witness all the women achievers and Pen Shakti, I believe in So the greater power are women, I say, because they're the creators, be it home or be it the upbringing.
it's where the base starts from. So I always believe they're the superiors at home, the homemakers or family makers, or anything I call them, because men has been conditioned in a different way, where the showcasing of love is different compared to women. Women know how to handle things like in a better way. That's what I thank you so much. Because that's how I grew up, like, witnessing my mom, sister, my relatives, my friends. So I always look up to them, like, how could they, like, handle situation like this? So I always feel that, like, wish I was a woman, and maybe in my next birth, they would, like, it's so nice to see them handle situation. So if you give a situation to my dad, he handles in a different way, which is like on point. But my mom or my sister or my friends, like, if you give it to them, they have this multi thinking way where they will be sure that nobody is getting affected because of the decision. So that's how, like, thoughtful they are. Men are straight, like, they don't care about who's what and thing. Like, so that's why I see, like, even if I decide something, if I even get into a relationship, first thing I'll go to my mom, this is the girl, say if it's okay or not, but just to make her happy that I'm committed, nothing else. So I really see the growth, be it in the society or be it within the women. Like, I'm really happy to see the way they take that independence now and the exposure now. Like, happy to see that they've been given that independence. So I think maybe another decade, I will see only women taking over all the position, maybe government or anywhere. And I'll be very happy to witness that. I'm not sad about it, but I'll be very happy to witness. So wishing you all the best. And I don't have anything to say because you already know what you're doing. You're doing the best. So just guide us in the right way and be the light in our life. Thank you. And wishing all the best. Thank you. In the evening வந்து நான் எதுவுமே பேசல, பட் ஐ வாண்டட் டு சே தேங்க்யூ ஃபார் சந்தோஷ் ப்ரோ. பிகாஸ் ஏன்னா ஆக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. நான் வந்து சந்தோஷ் ப்ரோக்கு வந்து ஒரு ஜஸ்ட் மெசேஜ் தான் பண்ணியிருந்தோம், ப்ரோ இந்த மாதிரி ஈவினிங் நாங்கள் ஒரு ஈவெண்ட் பண்ணுறோம், ஐ வாண்ட் யுவர் ப்ரெசன்ஸ் அப்படின்னா, ஓகே ப்ரோ, அவ்வளோதான். It's very rare and it's very difficult to catch a celebrity, even though we are celebrities, but it is difficult. So thank you for understanding, thank you for being here today, and wishing you all grand success. Rendu movies release ku vandirukkudu, so you all have to wish him, we have to make him a grand super success, a star. ஏன்னா எல்லாருக்குமே இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய ஆக்டர்ஸ் வேணும். யூ கோனா பி ஒன் ஆஃப் தெம் சூன். Thank you. And thanks, Veera, for having me here. Sorry, I forgot to mention. And you've been a great personality. I've been following up, though we never had much of conversation. But I always feel this aura around you where this person is real all the time. Yeah, so I want you to stay the same and stay blessed. Thank you so much. And to be here, I always dreamt of getting onto a stage, getting that recognition, so I'll never miss a chance to be here. Thank you. Thank you. Yeah. Thank you, love you. Thank you so much. G. Paranjodi, founder of Village Rise, to please join us on the stage. நல்ல ஒரு கைத்தல் கொடுத்துடலாம் பரஞ்சோதி அவர்களுக்காக. The Village Rise brand. Thank you and big congratulations. உங்கள் பிஸ்னஸ் நிறைய க்ரோ ஆகணும்னு உங்களை விஷ் பண்ணிக்கிறோம். Thank you. So the next manufacturer award is for Aruna Prithviraj Avargal, founder Madras Magic Masala. I request Aruna Prithviraj to please join us on the stage. உங்ககிட்ட கேட்கறது தங்கத்தட்டோ வெள்ளித்தட்டோ கிடையாது, உங்களோட கைத்தட்டல் மட்டும்தான். ஸோ நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா உங்களுக்காக?
So the next award is for Jay Suthan Avargal, founder and director, Vaigai Perfumery Works. ஒரு பெரிய கைத்தட்டலோட let's welcome Jay Suthan sir to please join us on the stage. மேம் பார்த்து ஓகே மேம் ஃபியூ வேர்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். இன்ஸ்பிரேஷ்னலாக இருக்கீங்க எங்களுக்கு எல்லாருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள். First of all, a big thanks to Namita ma'am and Zero. And I'm so happy that I'm able to stand here with my daughter. Thanks for honoring us. And I've been in this industry from my age of 7. And I was a dubbing artist for the past 50 years. This is my 50th year in dubbing, and now I'm into acting. So I'm so happy. We started from the scratch, and now I'm able to stand here still in the film industry by God's grace. So all I would like to say is, if you have the will, definitely you will find a way. So always be strong and be happy wherever you are, and whatever you do it with 100%, you will succeed in life. Thank you so much. மேம் 50 இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த விஷயம் ஐ டென்ட் எக்ஸ்ப்ளோர் டில் நவ், ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் இட் அப்படின்னா அது என்ன விஷயமா இருக்கும்? அப்படி எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்போது டப்பிங்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நான் வந்ததில்லை, ஆக்டிங்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு வந்ததில்லை. இட் ஆல் ஹேப்பன் பை காட்ஸ் கிரேஸ். எப்படி வருதோ அப்படி ஐம் டேக்கிங் இட் பாசிட்டிவ்லி அண்ட் ஐம் ஜஸ்ட் மூவிங் ஆன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் அ ஃபால்ஸ் திங், I would like to explore this or that. Nothing like that. See, whatever is destined will happen. But be confident and be positive in your life. That's what I can say. Thank you. Go with the flow தான் மேம். No planning, only going with the flow. Okay. So நீங்களும் few words. I'm so happy to be here, first of all, and like she said, on the same stage. And I would be happy if I achieve half of at least what she has done in life. So, happy Women's Day, first of all. Advance Happy Women's Day. And thank you so much. ஸோ நீங்கள் மம்மி தான் வந்து சொல்லலை, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல கோ வித் த ஃப்ளோ சொல்லிட்டாங்க. நீங்கள் ஏதாவது புதுசாக எக்ஸ்ப்ளோர் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்தீங்க, இப்போ ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ட்ரஸ் ஆகிட்டீங்க. ஸோ வேறு ஏதாவது விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது என்ன விஷயமா இருக்கும்? கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக எனக்கு தெரியும். என்ன விஷயம் சொல்லுங்கள். சத்தியமாக இல்லை, அவங்க சொன்ன மாதிரியே தான். பிகாஸ் லைக் ஷி செட், இதுவும் இட் ஜஸ்ட் ஹேப்பன். இது வந்து தேர்ட் ஜென்ரேஷன் நான் இப்போது. ஸோ ஜஸ்ட் லைக் தட் வித் த ஃப்ளோ தான். ஆக்டிங் ஆல்சோ நான் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப கூச்சம், எனக்கு ரொம்ப ஸ்டேஜ் கேமரா அப்படிலாம் வந்துட்டு இருந்தேன். ஸோ ஆஃப்டர் தட் ஐ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் ஆக்டிங். ஸோ ஐ எம் ஹாப்பி வித் இட். நெக்ஸ்ட் பை காட்ஸ் கிரேஸ் இஃப் சம்திங் கம்ஸ் அப் ஐ வில் டூ தட். மேம் எனக்கு ஒரே ஒரு கேள்வி, எப்படி மேம் இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது வாய்ஸ்? என்ன பண்ணுவீங்க ஆக்சுவலாக? ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்கா? எங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வாய்ஸ் மாதிரி இருக்கா மேம், அதனால் ஏதாவது ட்ரைனிங்ஸ் ஏதாவது பண்ணுவீங்களா வீட்டில் அந்த மாதிரி? இன்னைக்கு மத்தியானம் கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் 2 பேரும். நான் ஐஸ்கிரீம் கூட சாப்பிட மாட்டேன் மேம், ஆனால் வாய்ஸ் இப்படி தான் மேம் இருக்கு. என்ன பண்ணதெல்லாம் காட்ஸ் கிஃப்ட்னு நினைக்கிறேன். நைஸ் வாய்ஸ். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். என்ன மேம்? மேம் எங்களுக்காக ஒரே ஒரு வாட்டி, அந்த நானும் இன்டர்வியூஸ்லாம் நிறையா பார்த்துருக்கேன், எங்களுக்காக அந்த பேபி வாய்ஸ் மட்டும் மேம். She'll ask the question. ஓகே, நீங்கள் கொஸ்டின் கேட்பீங்க. Check. Hello. Yeah. Check. As a very small sample voice of what I started with. When I was about 24 and all, I used to dub for Baby Shamali, Baby Shalini, and all the kids those days in Malayalam and Tamil. So a small demo of that voice I'm just trying, just to entertain you all. I hope I am able to do it. Maybe I'll explore that now. Okay, so பேர் என்ன? கேட்கல. உன் பேர் என்ன?
ஸ்ரீஜா. கேட்கல. ஸ்ரீஜா தேவி. ஓகே நைஸ். எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? ஓகே ஜிஎஸ்எஸ்என். எந்த ஸ்கூல்? எஃபெக்டிவிட்டி ஹை செகண்டரி ஸ்கூல். ஓகே. அந்த ஸ்கூல் தெரியாது, எங்கே இருக்குது? கோடம்பாக்கத்தில் இருக்கு, தெரியாதா? ஐயோ இது கூட தெரியல. நல்லா படிப்பீங்களா? ஸ்கூலில் எனக்கு தான் நிறைய ரேங்க் வரும். எத்தனாவது ரேங்க்கு? 34 35 ரேங்க் வரும். வெரி குட். இப்போ டீச்சர் திட்ட மாட்டாங்களா? டீச்சர் வெரி குட் கேர்ள், டோன்ட் கம் டு ஸ்கூல் அப்படி சொல்லுவாங்க. ஓகே. நீ சரி ஓகே, வேற என்ன பண்ணுவேன்? பாட்டு பாடுவியா, டான்ஸ் ஆடுவியா? நான் ஒரு ரைம்ஸ் கேட்டால் பாடுவீங்களா? ரைம்ஸ்னால் எப்படி இருக்கும் சொல்லுங்க. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு, அந்த ரைம்ஸ் தெரியுமா? அது தெரியாது எனக்கு. மோனிகா பலூச்சி எதுங்கி வந்தாச்சு, அதுதான் கொஞ்சம் தெரியும். சூப்பர். எங்கள் ஸ்கூல்லலாம் இந்த மாதிரி ரைம்ஸ் சொல்லி கொடுக்கல. அதனால தான் மிஸ்ஸு இந்த ஸ்கூலுக்கு வராத, வீட்லேயே இது சொல்லிட்டாங்க. எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறியா அப்போ? அந்த பாட்டு என்ன பாட்டுது? மோனிகா. மோனிகா வேர்ட்ஸ் தெரியாது. சரி அப்போ உனக்கு தெரிஞ்ச பாட்டு பாடு ஏதாச்சும். ஒரு மலையாள பாட்டு பாடுட்டா? ஓகே. മഞ്ഞണി കൊമ്പിൽ ഒരു കിങ്ങിണി തുമ്പിൽ ആരിരുന്നൊരു കാത്തിരുന്നൊരു മംഗൾ. പാട്ട് പാടുന്ന என்ன தருவீங்க? முடிச்சா நாங்கள் வந்து எங்களோட அன்பு கொடுப்போம். ஐயோ அதெல்லாம் யாருக்கு வேணும்? எனக்கு ஐஸ்கிரீம் கொடுப்பீங்களா? ஓகே டன், வாங்கி. வெனிலா ஐஸ்கிரீம் வித்தவுட் சுகர் வாங்கி தரேன். சுகர் வேணும். வித் சுகர் தான் வேணும். சரி வாங்கி கொடுத்துருங்க. முடிச்சோன்னு இங்கே. ஓகே. மண்ணினை கொம்பில் முஸ்தபா முஸ்தபா டோம்பரி முஸ்தபா காலம் கோர முஸ்தபா டே பை டே வாழ்க்கை பயணம் டே பை டே முகாத சிப்பி ஃப்ரெண்ட்ஷிப் தா ஐஸ்கிரீம். மேம் நீங்கள் வாய்ஸ் மட்டும் குழந்தையா இல்லை, ஆளே குழந்தையா மாறிட்டீங்க எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் ஐஸ்கிரீம் கொடுங்க. ஐயோ ஏங்க ஐஸ்கிரீம் எங்க? சாக்லேட் ஐஸ்கிரீம்? வெனிலா வெனிலா ஐஸ்கிரீம் கொடுக்குறேன் சொல்லிட்டு தானே மேம். ஒரு நிமிஷம். இந்த முஸ்தஃபான்னு பாட்டு பாடினீங்கல்ல, அந்த முஸ்தஃபா டீமே வராங்க, ஒரு பெரிய ஐஸ்கிரீம் டின்னோட வராங்க. அவங்க கொடுப்பாங்க. சுரேஷ் கண்டிப்பாக கொடுக்கணும். சாக்லேட் ஐஸ்கிரீம் தான் வேணும் எங்களுக்கு, வாங்கி கொடுத்துருங்க. ஓகே 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 தேங்க்யூ தேங்க்யூ மேம். நீங்கள் குழந்தையாவே மாறிட்டீங்க மேம், க்யூட் குழந்தையா இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரெண்டு பேருக்காகவும் பலத்த கைத்தில் கொடுக்கலாம்.